வணக்கம். இந்த கடுக்காவோட சேர்ந்து வீர வணக்கம், சொட்ட சொட்ட நனையுது, குற்றம் புதியதுன்னு இன்னும் சில தமிழ் படங்கள் இந்த வாரம் ரிலீஸ். இதுல வீர வணக்கம் ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். அதுக்கு ஒரு வீர வணக்கத்தை போட்டுட்டு அடுத்தது இந்த கடுக்கா. இயக்குனர், நடிகர்கள்னு எல்லாருமே புதுமுகங்கள். இந்த படத்துல தேவா ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அந்த பாட்டு கேட்க கொஞ்சம் நல்லாவும் இருந்தது. இந்த கடுக்கா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஷார்ட்டா சொல்லிடுறேன். கடுக்கா 2005ல நடக்கிற கதை. ஈரோடு மாவட்டத்தில் ஒரு கிராமம். அங்கே விஜய் கௌரிஷ் எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் தனக்கு லவ் பண்ண ஏதாவது பொண்ணு கிடைக்காதா அப்படின்னு டெய்லி ஆஃபீஸ் போகிற மாதிரி கிளம்பி பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று சைட் அடிச்சுட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு அட்டகத்தி தான் அவர். ஆனால் இவரை பற்றி அந்த ஏரியாவில் எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால தொடர்ந்து இவரை செம்மையாக கலாச்சு இன்சல்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவர் அதை பற்றி ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. இவருடைய ஃப்ரெண்ட் ஆதர்ஷ் எப்போ பாரு குடிச்சிட்டே இருந்தாலுமே கூட அட்லீஸ்ட் செவத்தில் பெயிண்ட் பண்ணுற அந்த ஆர்டிஸ்டாக வேலை செஞ்சு சம்பாதிச்சிட்டு இருக்காரு. இவங்க ஊருக்கு, அதாவது சரியா விஜய் கௌரிஷோட வீட்டுக்கு எதிராக புதுசாக ஒரு ஃபேமிலி குடி வராங்க. அந்த வீட்டு பொண்ணு ஸ்னேகா காலேஜில் படிக்கிறாங்க. இவங்களை இந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் லவ் பண்ண பின்னாடி சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த கடுக்கா. இமேஜ் இல்லாத அறிமுக நடிகர்கள் சரியான மீட்டர்லையும் நடிக்கும் போது அது செம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃப்ளேவரை படத்துக்கு தரும். இந்த படத்துக்கு அந்த ஃப்ளேவர் இருக்கு. யூஸ்லெஸ் ஆன செல்ஃபிஷான சிவசாமிங்கிற கேரக்டர்ல விஜய் கௌரிஷ் பக்காவா இருக்காரு. சீட்டு விளையாடும் போது பண்ற அலப்பறை, இல்லைன்னு இல்லாம ஒரு பதில சொல்லுங்க அப்படின்னு பேசுற விதம், யார் என்ன சொன்னாலும் ஈஸியா அதை ஃபாலோ பண்ற மடத்தனம்னு எல்லாத்தையுமே சிறப்பாக போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ஃப்ரெண்ட் சாமிநாதனா வர ஆதர்ஷும் நல்லா நடிச்சிருக்காரு. இவங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்டா ஒருத்தர் வருவாரு. ஆக்சுவலா அவரும் கூட நல்லா நடிச்சிருக்காரு. சுமதிங்கிற கேரக்டர்ல ஸ்னேகா ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி தான் தெரியுறாங்க. ஆனா படத்துல அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட். கொஞ்சம் அவங்கள மெச்சூர்டா காட்டணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் அவ்வளோ சிறப்பாக செட் ஆகலை. பட் இவங்களும் ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. மஞ்சுநாதன், மணிமேகலை, சுதானு சப்போர்ட்டிங் காஸ்ட்டும் படத்தில் இருக்காங்க. இந்த ஈரோடு சைடு பேச்சு வழக்க படம் முழுக்க இந்த எல்லா நடிகர்களும் செம்மையாக பேசியிருக்காங்க. ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோடைய நகைச்சுவை ஒர்க் ஆகிறதுக்கு இந்த ஸ்லாங்கும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா இயல்பாவே அதில் ஒரு நக்கல் நையாண்டி இருக்கு. ரொம்ப சிம்பிளான கதை, அதுக்கு தேவையான மினிமலான நடிகர்கள், 1-2 லொகேஷன்ஸ் மட்டும் வச்சு சின்சியரான ஒரு படத்தை தந்திருக்காரு இயக்குனர் முருகராசு. கதையிலையும் சரி, படமாக்கப்பட்ட விதத்திலையும் சரி, ஒரு லைஃப் கண்டிப்பா இருக்கு இந்த படத்துல. ஹீரோ கேரக்டருடைய நடவடிக்கை, அந்த கேரக்டர் ஆக்சுவலா எழுதப்பட்டிருக்கிற விதம், படம் முழுக்க இருக்கிற ஹியூமர், எதிர்பாராத சிச்சுவேஷன்லையும் ஹியூமரை கொண்டு வந்து சிரிக்க வைக்கிறாங்க. இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாயிண்ட்ல அடிச்சுக்கிறதும் பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமா தான் இருக்கு. ஆதர்ஷ் கேரக்டர் கல்லை எடுத்துட்டு போற சீன், 2 பேரும் அந்த பொண்ணு கிட்ட பேசுற சீன், ஒரு தாத்தா கேரக்டர் பிளேஸ் பண்ணப்பட்ட விதம், கடைசியா 2 ஃப்ரெண்ட்ஸும் டிசைட் பண்ற ஒரு விஷயம், கிளைமேக்ஸ்ல இவங்க சொல்ல நினைச்ச மெசேஜ்னு முழுமையான ஒரு படம் பார்த்த அனுபவத்தை தந்துடுறாங்க. பட் ப்ரொடக்ஷனா ரொம்ப வீக்கா இருக்கு இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கலாம், அதுக்காக ஸ்டேஜிங் ஏன் சுமாரா இருக்கணும் அப்படிங்கிறது புரியல. ரைட்டிங்ல நாவல்ட்டி இருந்தாலுமே கூட எக்ஸிகியூஷன்ல ரொம்ப சுமாரான படமாவே இருக்கு. படத்தோட இசையும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஐயோன்னு ஒரு பாட்டு வருது இந்த படத்துல. அதை தவிர பின்னணி இசை எங்கேயுமே ஒழுங்கா இல்ல. பழைய தூர்தர்ஷன் நாடகத்துக்கு போடுற மாதிரி ஃபீல் பண்ணி வச்சிருக்காங்க. இதுவே இந்த படத்தை பல சீன்ஸ்ல பாதிக்குது. தாத்தா கேரக்டர் பிளேஸ்மெண்ட் நல்லா இருந்தாலும் அதில் நடிச்சவர் ரொம்ப அமெச்சூரா நடிச்சிருக்காரு. அவர் வச்சு ஒரு எமோஷனல் ஆங்கிள் டக்குன்னு ட்ரை பண்ணும்போது அது பெருசா ஒர்க் ஆகல. கிளைமேக்ஸ்ல சொல்ல வந்த மெசேஜ் கண்டிப்பா நல்ல மெசேஜ் தான். ஆனா அந்த பொண்ணு கேரக்டரை அன்ரிலேபிளா போர்ட்ரே பண்றதுனால அவங்க பேசுற விஷயங்களை அப்படியே ஏத்துக்க முடியல. அட்லீஸ்ட் அப்படி ஏத்துக்கிற மாதிரி அது கன்வே ஆகல. இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் கவனிக்கப்படுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்படி எடுக்கப்படுற படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகிறதே பெரிய விஷயம். ஒரு நல்ல படம் ஜஸ்ட் மீடியாவோட கண்ணில் பட்டா கூட கண்டிப்பா அதுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். சமீபத்தில் மாயக்கூத்துங்கிற படம் அப்படிதான் வந்துச்சு. ஆனா தியேட்டர்ல அதுக்கு தேவையான ஆதரவு கிடைக்கல. இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படம். இந்த கடுக்காவும் அப்படி ஒரு நல்ல இண்டி அட்டெம்ப்ட் தான். சில குறைகள்லாம் இருக்கு, பட் ஸ்டில் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஓடிடி வர வெயிட் பண்ணாம இப்பவே தியேட்டர்ல பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பெருசா அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணாது.